ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எந்த புது வரவு வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம். ஸோ ஆரஞ்ச் கலர் ரோஸ், இது வந்து 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. அண்ட் பட்டன் ரோஸ் மெரூன் கலர், ஃபுல்லாகவே மொட்டுக்கள் இருக்குது. ரெட் லேடி பப்பாயா அண்ட் ஸ்ட்ராபெரி அண்ட் ஜாதி மல்லி, வெத்தலை. இன்றைக்கி தோட்டத்தில் யாரெல்லாம் பூத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். நல்லா மழை அடிக்கிறதுனால பில்லு வந்து ஓவராக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ரொம்ப நாளுக்கு அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பெருசாக இவ்வளோ பெருசாக வரும். ஸோ செம்பருத்தி பூ இன்றைக்கி தான் விட்டுருக்கே. ரொம்ப நாளுக்கு அடுத்து தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த சைடு வந்து துளசி, இந்த தக்காளி பெருசாகவே ஆகிட்டுருக்கு. சும்மா வந்து ஒரு குச்சி கிளை வந்து ஒடிச்சிட்டு வந்து வச்சதுலேயே பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பப்பாயா வச்சுருக்காரு. இந்த க்ளீனிங்லேயே இருக்குது. அப்படின்றதுனால எங்கே எந்த செடி வைக்கணும் அப்படின்ற ஐடியாவே வரல. ஸோ ஃபுல்லாக கார்டனிங் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கல அப்படின்றதுனால எல்லாமே வாங்கிட்டு வர்றது அப்படியே வைக்க வேண்டியதாக இருக்குது. வாங்கக்கூடாது அப்படின்னு தான் போகிறது. பட் அங்கே போய் பார்த்த உடனே மனசே கேட்குறதில்ல, வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறேன். அழகாக ஒரே ஒரு டார்க் பிங்க்கு, என்ன பூ அது சொல்லும் போது மறந்துடுதே, பன்னீர் ரோஸ். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே அழகாக எல்லோ கலர் வந்து நல்லா பூத்துச்சு. இப்போ நம்ம பறித்து சாமிக்கு வச்சிடலாம். அண்ட் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ். இது பழுத்துச்சானே தெரியல. பழுத்துச்சன்னா வரமலட்சுமி அம்மனுக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ பிரம்ம கமலம், இந்த பூ எல்லாமே பெருசாகி நல்லா அழகாக இது ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே நம்ம இதுக்கு பூஜைக்கு எடுத்துக்கலாம். பிரம்ம கமலம் இந்த வாட்டி நிறைய எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா பிரம்ம கமலம் மாதிரியே தெரியுது, பட் கிடையாது, ட்ராகன் ஃப்ரூட். ஸோ ட்ராகன் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். பிரம்ம கமலம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ் வைஸாக உள்ளே வெளியே அப்படின்னு மறைஞ்சி அழகாக வந்து இந்த வாட்டி நிறைய பூ வந்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ நேற்று நான் டியூஷன் எடுக்கிற டைமில் வந்து பாவம் ஹஸ்பண்ட் பாருங்கள், எல்லா பில்லையும் இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்திருக்காரு. ஓகே, அதனால தான் நைட் டயர்டாகி படுத்துட்டாரோ சீக்கிரமாக. ஏறி